வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். ஜோகன்ஸ்பர்கில் நடைபெறும் G20 உச்சிமாநாட்டின் நிறைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே தகைச்சி, நெதர்லாந்து பிரதமர் திரு டிக் ஸ்கூப் மற்றும் ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோலண்ட்ஸ் ஆகியோரை சந்தித்து பேசினார். நாட்டில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் போதைப் பொருள் கும்பல்களை அரசு கண்டுபிடித்து அழித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற அரசு இயந்திரங்கள் தடையின்றி செயல்படுவதாக தமது சமூக ஊடக பதிவில் பதிவிட்டுள்ளார். மேற்காசிய நாட்டிற்கான 3 நாள் பயணத்தின் முடிவில் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை இந்த சந்திப்பு அதிகரித்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். இந்திய விமானப்படை தேஜஸ் போர் விமானங்களை கைவிட திட்டமிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் கடிதம் போலியானது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடங்க இருக்கும் பல்கலைக்கழக அளவிலான கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 12 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வு அம்மாநிலத்தில் உள்ள 7 நகரங்களில் நடைபெறும். இம்மாதம் 30ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 6ஆம் தேதி வரை இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி தலைவராக KS ராகுல் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.